தமிழர்களே தமிழர்களே அதில் ஏறி பயணம் செய்யலாம். சீமான் மாநாடு ஓட்டு போட வருமா ஆடு மாடு. இதில் பாட்டு ஒரு கேடு அவருக்கு. சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பாப்போம். 1000 ரூபாய் தாராம் புள்ள அரிசி பருப்பு தாராம். என்ன ஸ்டைல் பாரியாயோ. ஏத்த மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஏய், ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன விடிய விடிய பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. ஆடு மாடும் தாரே, கொஞ்சம் ஆமக்கறியும் தாரே. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. மேட்டாங்காட்டுக்கு வாடி நாம மேய்ச்சலுக்கு போவோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆடு மாடு வேணாம், ஆமக்கறியும் வேணாம், படிச்சு பட்டை வாங்கி நான் ஃபாரினுக்கு போறேன். அண்ட புழுக மாறேன், உனக்கு அரிசி கப்பலும் தாரேன், ஆம ஓட்ட திருப்பி நான் படகு ஓட்ட போறேன். அரிசி கப்பலும் வேணாம், உன் அண்ட புழுகு வேணாம், வளசரவாக்கம் சேக்சன் சொல்லுவோம் வண்ட வளர்த்தத்தானா. பேச்சில் ஈழ புலிடி, அது பொழப்புக்கான வலிடி, தெலுங்கு மனைவியை போல இடையில் கொள்ளையில் போக விடுடி. பெரியார் கோட்டையை இடிக்க நீ என்ன செஞ்சு கிழிச்ச, கடற்பாருன்னு சொல்லி நீ தற்ப புல்ல எடுத்த. AK-74 அதில் செய்ய போறது போரு, திரள் நிதியும் குவியும் பாரு, நாம திங்க வேணும் சோறு. எப்பா எப்பா சாமி, இனி தாங்காதப்பா பூமி, ஓட்டு இருந்தா சேமி, எப்பா சீட்டு வாங்கி காமி. ஒரு நாள் இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். ஒரு நாள் என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு. சரி வா போலாம். ஒரு நாள் ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் ரொட்டிடும்னா இது போயிடுச்சு தம்பி. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. திரும்பியா பாக்குறேன். பிறந்திருந்தா சிரிச்ச மணிக்குல செத்துருப்போம். ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. உன்னே தாண்டா சொல்லியிருக்கிறார் மானங்கட்டவனே. கண்ணாடியை பார்த்துட்டு காய்க்கு போக தெரியுமா, அந்த சின்ன எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனந்தராஜ் ஒரு இதுல கண்ணாடியை பார்த்துட்டு தொத்துக்கிட்டே இருக்கீடான்னு துப்புறாரு. அந்த மாதிரி ஒரு துப்புகிற ஒரு செயல்பாடு. குரங்கு டிஎன்ஏயுடன் ஒத்து போகும் சாட்டை துரைமுருகனின் ரத்தம். என்ன இது? முத்துக்குமார் பொண்டாட்டியின் புருஷனாக வேலை பார்க்கும் சாட்டை துரைமுருகன் அவருடைய அழுகிய ஆணுறுப்பிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக தாய்லாந்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்த பிறகு குரங்கு ரத்தத்துடன் ஒத்துப்போய் உள்ளது. பிறகு டாக்டர் அவரிடம், இந்த அரிய வகை ரத்தம் கொண்ட குரங்கு இனம் அழிந்துவிட்டதாகவும் கடைசி இனம் நீங்கதான் என்று கூறியுள்ளனர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து இவன் சரியான பைத்தியம் இல்ல.
சரியாகாத பைத்தியண்டா. இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இங்க இங்க சார் அப்ப நான் பால் வருமா சார்? Shake it up, the sexiest, hottest man alive. அண்டர்டேக்கர் புள்ள நானா, ஜானி சின்சியா சித்தப்பானா, மைக்கேல் ஜாக்சன் என் மாமானா, எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா ஒன்று சொல்றேன். என்னமோ சொல்ல சொன்னாவே நோ விஜயலட்சுமி புருஷனானா. என்னை வந்து 2 முறை, ஒரு முறை கனடாவில் கைது செய்யறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. கைது செய்யற அளவுக்கு ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. என் நாட்டுக்குள்ள நீ நுழையாதேங்கிறான். என்னை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்னை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவன் என் ஆங்கிலத்தில் பேசல. என்னை பார்த்தவனே தெரியுது ஒரு தமிழரை கூட்டி வரான் மொழிபெயர்க்க. அவனுக்கு தெரியுது சீமானோட பேச தமிழர் வேணும். அமெரிக்கால கைது பண்ணான். அமெரிக்கால கைது பண்ணான். அப்பவும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான். அமெரிக்கா தூதரகம் இருக்கு பாருங்க, அங்க அனுமதிக்கு, நுழைவு அனுமதிக்கு விசாவுக்கு போறோம். வரிசையில நிப்ப ஆயிரக்கணக்கா. என்னோட மச்சனை தங்கர் பச்சானு வந்திருக்காரு. அவர் முடிவு பண்ணாரு இவனுக்கு கொடுக்காது இந்த அம்மா, இவனுக்கு கிடைக்காது விசான்ட்டு. பல பேர் வரிசையில் நின்றுட்டு அப்படியே கை கட்டி அப்படிலாம் நின்றுட்டு இருக்கான். நான் சாதாரணமா போனேன். எல்லாரும் என்னதான் பாக்குறான், இவருக்கு கொடுக்க போறாங்க அமெரிக்கா விசா. ஒரு வெள்ளைக்கார அம்மா என்னுடைய கோப்புகள், நான் எடுத்த படம், நான் பேசினது, இந்த இதுகள், இப்ப வாங்கின பரிசு, இதெல்லாம் ஆவணங்கள்லாம் காட்டிட்டு என்னோட கடவு சீட்டை கொடுத்தேன். கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட வணக்கம்னு வாங்கி கடவு சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்லைன்னா கொடுத்துருச்சுன்னா இல்ல. வணக்கம் நல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானின்னு. இங்கே இது இருக்கும், அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அது எப்படின்னா இப்படி போய் அப்படி தெரியும். புரியுதா? ஒரு புள்ளி தான் இருக்கும். இலக்க தாக்குனதுக்கு பிறகு விரியும். அந்த மாதிரி அதை சொல்லி விளக்கி, இது வந்து முதல்ல காவல்துறையில் வந்து ராணுவத்தில் AK-47 இருந்தது ரஷ்யாவில். அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு இந்த AK-74 ராணுவத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சுட்டு பழகிறோம். எனக்கு எங்கள் அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தால் கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் 2 ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டு இருந்தோம். அது ஒன்று அங்கே நாற்காலி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு எங்கள் அண்ணன். நாங்கள் எல்லாரும் பழகிறோம். எல்லாம் மற்ற தலைவதிகளாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் சுற்றுறோம். இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வேண்டும். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து சரியாக பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஒம்மோகந்தான் கண்ணே நீ. இந்த இடத்துல சதி விலகு. என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே. பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு உங்களால நம்ப முடியுதா? பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன். மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார். இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறியை ஆள் தொடவே இல்லை
இதை வந்து இது 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 சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். இதான் ஒரு கேட்டேன், இது ஏப்பா சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? ஏண்டா சீமான் அல்கா நாய எடுக்கடா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற தூ அல்கா நாய செருப்ப பிஞ்சிடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட மோன அதை போய் பண்ணுப்போ. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை செருப்ப பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாய. இங்கே இது இருக்கும், அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில் பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அது எப்படின்னா இப்படி போய் அப்படி தெரியும். புரியுதா? ஒரு புள்ளி தான் இருக்கும். இலக்க தாக்குனதுக்கு பிறகு விரியும். அந்த மாதிரி அதை சொல்லி விளக்கி, இது வந்து முதல்ல காவல்துறையில் வந்து ராணுவத்தில் AK-47 இருந்தது ரஷ்யாவில். அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு இந்த AK-74 ராணுவத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சுட்டு பழகிறோம். எனக்கு எங்கள் அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தால் கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அவர் நாங்கள் ரெண்டும் ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டு இருந்தோம். அது ஒன்று அங்கே நாற்காலி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு எங்கள் அண்ணன். நாங்கள் எல்லாரும் பழகிறோம். எல்லாம் மற்ற தலைவதிகளாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் சுற்றுறோம். அம்மா இது வரலமா இவங்க அப்பா அம்மா யாருன்னு பார்த்து கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க. நான் ஏஞ்சி கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். ஏய் நீ இப்படி வந்து உட்காரு. ஜனவரி 26 குடியரசு தினம். என்ன கரெக்டா சொல்றேன்? டாய் எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? இப்போ இந்த வீடியோ மூலமா ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டுப்போங்க. சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். தமிழ்நாட்டுல அடிமை பழனிசாமி தலைமையில அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. கொத்தடிமைகளா ஆக்குறதுக்கு அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்ல திமுக. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்ல திமுக காரங்க. சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. உங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இருக்கீங்க. தேர்தல் களம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல நாம இவங்களை சந்திப்போம். எதையும் தாங்கும் இதயம் உண்டு. இதையும் தாங்கி கடந்து செல்வோம். 40லும் வெல்வோம். நன்றி, வணக்கம். ஆட பிக்காளி பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க சரிங்க ஒரே வார்த்தை போயிட்டானே.